வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்திற்காக நாங்கள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது ஒரு தீவு பகுதிக்கு. இலங்கை என்பதே ஒரு தீவுதான். அந்த தீவுக்கு மேற்பகுதியிலே 7 சப்த தீவுகள் அமைந்து காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அந்த சப்த தீவுகளில் ஒன்றான மண்டை தீவுக்கு தான் இன்று நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த மண்டை தீவிலும் குறிப்பாக கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள விசேட அம்சங்களை பார்க்கலாம். வாருங்கள் நேயர்களே, எங்களோடு பயணிக்க. இப்பொழுது இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஆலயங்களில் ஒன்றான வேப்பந்திடல் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்த பொழுது இங்கு பூஜை ஏற்பாடுகள் மற்றும் அன்னதான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. சரி நேயர்களே, வாருங்கள் நாமும் அந்த ஆலய வழிபாடு மற்றும் அன்னதான ஏற்பாடுகளை பார்க்கலாம். இப்போது எங்களுடன் வேப்பந்திடல் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் பழைய தலைவரும் தற்போதைய கிராம அபிவிருத்தி சங்க கழக தலைவருமாகிய ஸ்ரீ பத்மராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் சிறப்பியல்புகள் பற்றியும் இந்த கிராமத்தின் ஏனைய அம்சங்கள் பற்றியும். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கிராமத்தின் சிறப்பியல்புகளை பற்றி எங்களுக்கு எடுத்துரைக்க முடியுமா? இந்த கிராமம் மிகவும் சனைத்திறமையோட பல கலகலப்பாக இருந்த ஒரு கிராமம். இந்த இடம்பெயர்வு காரணமாக இந்த கிராமம் இப்பொழுது பொலிவிழந்து போயிருக்கிறது. மற்றது இந்த ஆலயம் இப்போ 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் இருக்கிற சுற்றாடலில் வேப்ப மரங்கள் நிறைய இருந்து அதிலே அந்த வேப்பமர சூழலிலே இந்த அம்மாள் என்ற தரிசனம் காணப்பெற்ற காரணத்தால் தான் மூதாதையில் இதில் ஒரு கோயிலை கட்டி வணங்கின்னு வந்தவை. குறைந்த கோயில் அந்த கட்டி அந்த முகாமையாளராக பராமரிக்கப்பட்டு வந்து இடம்பெயர்வுகளால் சிதவடைஞ்சின நிலையில் 2011ஆம் ஆண்டு இங்கே ஒரு சிவசக்தி இந்து லஞ்ச மன்றம் ஒன்று இருந்தது. அந்த மன்றத்தின் முயற்சி காரணமாக இதை பொது கோயிலாக்கப்பட்டு
அதுக்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் உள்நாட்டில் இருக்கிறார்கள் இந்த நிதியுதவியோட அரசாங்கம் 1 லட்சம் ரூபா நிதியுதவி தந்து அந்த உதவியோடு இந்த காலையும் இவ்வளோ பெருசாக கட்டி 2011 கும்பவாசம் செய்து அதுக்கு பிறகு 2-3 திருவிழாக்கள் இடம்பெற்றிருக்கு, சிறப்பாக இருக்குது. இந்த மற்றது இது இந்த எல்லாம் அழிஞ்சு போயிட்டு தேர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இப்போ தேர் செய்கிறதுக்கு ஒரு திருப்பணி சபையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த ஊரை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்ட பொழுது இங்கு ஒரு இலங்கை வானொலியின் உப அலுவலகம் ஒன்றும் அமைந்திரு காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது என்னென்றால் அந்த இங்கே முந்தி இலங்கை அந்த தொழில்நுட்பம் குறைஞ்ச காலத்தில் இங்கே ரேடியோ சரியாக வேலை செய்ய இயலாது. இங்கே நம்மளோட வடபகுதியில் அதன் செயல்பாடு கொஞ்சம் தடங்களாக இருந்த காலத்தில் அது ஒரு ஓவா நிலையத்தை அமைச்சவை. அதன் காரணமாக இங்கே வலு தெளிவாக இருந்தது. மற்ற தென்னிந்தியாவுக்கும் இந்த சேவை தெளிவாக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. நல்ல சிறப்பாக இயங்கி வந்தது. அந்த இடம்பெயர்களோடு அது இப்போ எல்லாம் போய் இப்போ அது அந்த நிலம் வேறு ஒரு நிறுவனத்துக்கு கையளித்ததாக கேள்வி. செவ்வியாத்திரியிலே இப்போ அந்த ரோடு தான் இன்றைக்கு இப்போ அந்த ரோடு பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லாமல் ரோட்டை மெயின்டைன் பண்ணினா அதனுடைய இது ஒரு நிறுவனம் கொண்டு அங்கே வரப்போது போல் தெரியுது. எங்களுக்கு நம்ம செவ்வியாக தெரியல, அப்படி ஒரு கருத்து நிலவுது. இதை விட பல சிறப்பு அம்சங்களை தாங்கின இந்த கிராமம் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மண்டதீவு கிழக்கு கரையில் சுவாத்தியம் மனித வாழ்க்கைக்கு உகந்த சுவாத்தியம் இருக்கிற காரணத்தால் ஒரு வெள்ளக்கார ஒரு துறை வந்து இங்கே நீண்ட காலம் வாழ்ந்தவர். அதை விட எங்களோட தத்துவ ஞானி கோபுர் அவர்களும் இந்த நாட்டில் கனகாலம் நீண்ட காலம் வாழ்ந்தவர். அதை விட இந்த செம்பியன் தோட்டம்னு சொல்லி அவங்கள அந்த ஒல்லாந்தர் காலத்தில் அவங்களோட கிளை நிறுவனங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இங்கே இருக்குது, நிறைய இருக்குது. வேறு இன்னும் சொல்ல போனால் இந்த மண்டதீவு 4 வட்டாரத்துக்குரிய தண்ணி இந்த மண்டதீவு கிழக்கரையிலாம் இருந்தது. இந்த 4 வட்டார மக்கள் தண்ணியை பாவிச்சிருந்தவை. இப்போ இந்த கடல் தடுப்பணை உடைஞ்சி கடல் உள்ளுக்கு வந்துட்டாலும் இப்பொழுது கிழக்கு பக்கத்தால் வேண்ட அந்த கிழக்கு பக்கத்து அணைகள் சிதைவிட்டதாலும் தண்ணி உள்ளுக்கு வந்து பொதுமக்களோட காணிக்குள்ளே வந்ததால் இப்போ இந்த நன்னீர் நிலமெல்லாம் பற்றி நன்னீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. இப்போ குடிநீர் இப்போ வெளியிடத்துலேருந்து வந்துட்டுருக்குது. குழாய் மூலமும் ஓசர் மூலம் தான் வழங்கி கண்டிருக்கணும். அணை உடைஞ்சது காரணம் மக்கள் இங்கே இல்லை. இங்கே பாதுகாப்பு தரப்பு மட்டும்தான் இருந்தது. அவை தங்களோட பாதுகாப்புக்காக அதில் சிதைச்சி வேறு இடங்களில் அரண்களை வச்சதாலே அந்த அணை உடைஞ்சது. அதால் இப்போ முற்றுமுழுதான் இந்த கிராமம் அழிவு நிலை ஏற்பட்டு மற்ற அதை தவிர இப்போ மக்கள் குடியேறாததுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் மக்களோட ஜீவாதாரத்துக்கு தேவையான நன்னீர் உள்ள தோட்ட நிலங்கள் எல்லாம் அவைன்ற முகாம் அமைச்சிருக்கணும். நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு அதை அறிவிச்சும் ஒரு பலனும் கிடைக்கல. அதால் அந்த அப்போ மக்கள் இங்கே தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்னீர் உள்ள தோட்ட நிலங்கள் எல்லாம் அவைன்ற முகாம் இருக்கிற காரணத்தால் கடற்படை முகாம் இருக்கிற காரணத்தால் மக்கள் இங்கே வந்து குடியேற பஞ்சுப்படணும், தாமதிக்கணும். ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அமைவிடம் மற்றும் அன்னதான பூசைகள் மற்றும் பூஜை வழிபாடு ஆகியவற்றை பார்த்திருப்பீர்கள் நேர்களே. நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது அந்த கோயிலிற்கு மிக அருகாமையில் இருக்கின்ற உதயசூரியர் சன சமூக நிலையத்திற்கு முன்றலில் தான். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இன்னுமொரு இடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். அந்த இடம் எந்த இடம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்களே. கூத்தாடும் தென்பாண்டி நாட்டனுடைய தில்லை ஈஸ்வரர் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த ஆலயமானது மண்டதீவு பிரதேசத்திலேயே இருக்கின்ற ஒரே ஒரு சிவன் ஆலயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்த பொழுது திருவம்பாவை பூஜை முடிந்து அடியவர்கள் எல்லாம் வெளியேற காத்திருந்தனர். இங்கு நாம் சில அடியவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். அவர்களிடமே இந்த ஆலயத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்.
நீங்கள் சொல்லுங்க இந்த கோயிலை பற்றி. இந்த தில்லேஸ்வரம் பல ஆண்டுகளாக நிரூபித்து இப்பொழுது சிறுகாலத்திலே பிரச்சனை தொடர்பாக இந்த கோயில்கள் சுவர்கள் அதுகள் எல்லாம் சுத்துமதிகள் எல்லாம் பிடிபட்டு இராணுவ நடவடிக்கையாலே அழிந்து இப்பொழுது புனரமைத்து அடியவர்கள் எல்லாரும் வந்து கும்பாபிஷேக தினம் வச்சு அதில் நடவச்சு எல்லாம் வடிவாக பூஜைகளும் பிரார்த்தனைகளும் பாடல்களும் எல்லாம் நடத்தி வருகின்றார்கள். இந்த கோயிலில் 2 சமாதிகள் அமையப்பெற்றிருப்பதாக அறிய கிடைக்கின்றது. அந்த வகையில் இவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அந்த சமாதி விடயங்களை பற்றி. கூறுங்களம்மா. நான் 2 வயோதிபர் இருந்து சமாதி போன இடத்திலே கணவதியை அதில் மேலே வச்சு இப்போ பூஜை நடக்கின்றது. அந்த காலத்திலேயே அவருடைய குருபூச தினத்தில் அன்றைக்கே பொங்கி படைச்சி சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு பொங்கி படைச்சி அவர்களுக்கு உபயம் கொடுத்து வளர்ந்து வந்தது. அதன் பின்பு இந்த சாமியார் சிவசுப்புரம் சாமியார் சமாதி போன உடனே அங்கே இருந்தே கொண்டு வந்து அவர் இந்த இல்லத்தில் இருந்தே இங்கே கொண்டு வந்து அவருக்கு சமாதி வைத்து அதில் பூசை நடந்து கொண்டே அவற்றை குருபூச தினத்தில் அடியார் கூட்டங்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் எங்கும் இருந்து வருவினோம். அது வந்தது எல்லாரும் கூடி அன்னதானங்கள் எல்லாம் வழங்கி அடியார்கள் எல்லாரும் கூடி பாடி படித்து போயிருக்கிறார்கள். மண்டைதீவு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சிறப்பான இடங்கள் மற்றும் ஆலயங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு அமைந்திருக்கின்ற சிவ உக்கிர வீரபத்திரர் ஆலயம் கூட ஒரு சிறப்பான ஆலயமாக அமைந்து காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் பாலஸ்தாபனம் இடம்பெற்று தற்பொழுது புனர்ஸ்தான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தின் பிரதேசத்தை சார்ந்த ஜாலினி அம்மா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தை பற்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்தின் பூர்வீகம் மற்றும் தோற்றம் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த ஆலயம் ஒரு சிறு கொட்டிலுக்குள்ளே தான் நான் இருந்தவர். அப்போ பக்கத்தில் ஒரு சித்தன் வைத்தியன் ஒரு ஆள் இருந்தவர். அவர்கிட்ட கனவில் போய் நான் ஒரு கொட்டிலுக்கு இருக்கிறேன், என்ன நீ கட்டி என்னோருக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யண்டு கனவுல தோண்டி அவர் பிறகு ஊர் மக்களிடம் காசெல்லாம் சேர்த்து கோயிலை ஓரளவு பெருசாக வச்சு இவருக்கு திருவம்பாவை மற்றது அவர்கிட்ட அந்த சங்கவாச அதை எல்லாம் செய்து வந்தவர். பிறகு அவர் காலமான பிறகு திருப்ப பரதன் என்றவர் தான் இந்த கோயிலை இப்போ கட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் வேலை முடிந்த பிறகு தான் இதுக்கு கும்பாபிஷேகம் அதெல்லாம் செய்வினோம். மண்டைதீவு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள விசேட ஆலயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது கூட இந்த பிரதேசத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். ஆமாம், இது முக்கியமான இடமும் கூட. நாம் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது இந்த பிரதேசத்தின் பிரதேச வைத்தியசாலையில் தான். இந்த பிரதேச வைத்தியசாலையின் சுற்றுச்சூழலை பார்க்கலாம் வாருங்கள்.
வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் வழமை போல நீங்கள் இந்த தாய்நாட்டிலே பார்ப்பதற்கு ஏங்குகின்ற அல்லது தாய்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசத்துக்குத்தான் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் காட்சிப்படுத்துவதற்காக. இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடியது யாழ்ப்பாணத்தினுடைய தீவு பகுதியிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படக்கூடிய அல்லைப்பிட்டி பிரதேசத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் அல்லைப்பிட்டி இனிச்ச புளியடி முருகன் ஆலயம். இந்த முருகன் ஆலயம் இப்பொழுதுதான் புனருத்தாரணம் செய்யப்பட்டு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக அண்மையிலே இதற்கான கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த அல்லைப்பிட்டி பிரதேசத்தையும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பற்றியும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களிடமும் நாங்கள் கேட்டு தெரிந்தும் கொள்ளலாம். வாருங்கள், முதலிலே நாங்கள் இந்த ஆலயத்தை பற்றி பார்த்துவிட்டு வருவோம். இனிச்ச புளியடி முருகன் ஆலயத்தை நாங்கள் பார்த்து விட்டு வந்தோம். அந்த இனிச்ச புளியடி முருகன் ஆலயத்திலே இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையார் ஆலயம் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம். இந்த இடமும் அல்லைப்பிட்டியிலே ஒரு முக்கியமான வணக்க ஸ்தலமாக இருக்கின்றது. இந்த பிள்ளையார் ஆலயத்தை சரிவில் பிள்ளையார் ஆலயம் என்று அழைக்கின்றார்கள். இது இந்த ஊரினுடைய ஒரு சரிவு பகுதியிலே அமைக்கப்பட்டிருப்பதாலே இதை சரிவில் பிள்ளையார் ஆலயம் என்று இந்த ஊர் மக்கள் அழைக்கின்றார்கள். அதைவிடவும் சிந்தாமணி பிள்ளையார் ஆலயம் என்கின்ற ஒரு பெயர் கூட இந்த ஆலயத்துக்கு இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் வருகின்ற பொழுது இந்த ஆலயமும் இனிச்ச புளியடி முருகன் ஆலயத்தை போலவே புனர் நிர்மாண பணிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது. மீள் எழுச்சி பெற்று வரக்கூடிய இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயமாக இது காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த ஆலயமும் மிக அண்மை காலத்திலே அல்லது எதிர்வருகின்ற நாட்களிலே கும்பாபிஷேகத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய காட்சிகளை பார்க்கலாம். சரிவில் பிள்ளையார் ஆலயத்தை நாங்கள் தரிசிக்க வந்தபோது, இந்த பகுதிகளை நாங்கள் காட்சிப்படுத்துவதற்காக வந்தபோது ஆள் அரவம் இல்லாத ஒரு அமைதியான சூழலிலே இந்த ஆலயம் இருந்தது. இப்பொழுது நாங்கள் அந்த ஆலயத்தினுடைய எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தினுடைய நிழலிலே தான் அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த ஆலயத்திற்கு வந்து இந்த இடத்திலே நின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய அறங்காவலராக இருக்கக்கூடிய திருவாளர் கேதாரநாதன் அவர்கள் எங்களை சந்தித்தார். அவரோடு சேர்ந்து சில ஊர்வாசிகளும் எங்களை சந்தித்தார்கள். அவர்களைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஊரை பற்றிய அதிக விடயங்கள் தெரிந்த, இந்த மண்ணோடு அதிகம் உறவாடி இருக்கக்கூடிய திருவாளர் கேதாரநாதன் அவர்களோடு நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்கலாம். வணக்கம் ஐயா, இந்த ஊரினுடைய சிறப்புகளையும் இந்த ஊருக்கு பெயர் எப்படி வந்தது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். இந்த எங்களுடைய கிராமத்துக்கு அல்லைப்பிட்டி என்று சொல்லப்பட்டாலும் நாங்கள் ஆதி காலத்தில் இருந்து இந்த கிராமம் அல்லிராணி என்பவரால் ஆட்சி செய்தபடியினால் அதுக்கு இந்த பெயர் வந்ததாக எங்களுடைய பழையோர்கள் சொல்லுவார்கள். ஆகவே அதற்கு மேலாக எங்களால் எதுவும் சரியாக குறிப்பிட்டு கூற முடியாது. இருந்தாலும் அல்லிராணி இருந்த கோட்டைகள் இங்கே இருக்கின்றன, அது எச்சங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதில் சில காட்சிப்படுத்தக்கூடியவும் இருக்கின்றது. ஆகவே அதுகளை சரியான முறையில் ஆய்வு செய்தால்தான் அதனுடைய சரியான இதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். மற்றது எங்களுடைய கிராமத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த கிராமம் எந்த இடத்திலே நாங்கள் தோன்றினாலும் இங்கே கடல் எச்சங்கள்
காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு காலத்திலே இது கடலாக இருந்திருக்க வேண்டும், அல்லது கடல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இங்கே வந்து இந்த இவ்வளவு இடங்களையும் கடல் பரப்பு ஆட்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இது கட்டாயம் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய விடயம். அல்லப்படி முழுக்கிலும் எந்த இடத்துல நாங்கள் தோன்றினாலும் அங்கே கடல் வாழ் உயிரினங்கண்ட எச்சங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலே ஒரு காலத்திலே கடல் இங்கே இருந்திருக்கிறது கூடிய சாத்தியங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது. மற்றது இங்கே நன்னீருக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய கிராமம் ஆதியிலே யாழ்ப்பாணத்தையும் எங்களுடைய கிராமத்தையும் இந்த கடல் பிரிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய அல்லப்பட்டியில் இருக்கிற வடக்கு பகுதியின் ஊடாக ஓலத்துறை என்று சொல்லுகின்ற இடத்தில் இருந்து அங்கே யாழ்ப்பாணத்துக்கு போவதற்கு அது கரையிலே ஆழம் குறைந்ததாக இருந்ததை கூட அவர்கள் ஆழமாக்கி அந்த வள்ளங்குகள் வத்தைகள் அங்கே இருந்து கொண்டு வருவதற்காக ஆழமாக்கி அந்த காலத்திலே எங்களுடைய பயணங்கள் மேற்கொண்டார்கள். அதற்குரிய சான்று கூட இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிறகு அல்லப்பட்டியும் யாழ்ப்பாணம் இணைத்த பிறகுதான் எங்களுக்கு போக்குவரத்து ரோட்டு மூலம் செய்யக்கூடியதாக இருந்தது. அதற்கு முன்பு எங்களுடைய கிராமத்திலே வாழ்ந்த மக்கள் கூடுதலாக பணத்தை விட அவர்கள் தானியங்களாகவோ அல்லது பண்டமாற்று மூலமாகத்தான் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். காரணம் ஏனென்று சொன்னால் பணப்புழக்கம் அவர்களுக்கு தேவையில்லை. இந்த 2ஆம் உலக மகாயுத்தம் கூட இங்கே இருந்த மக்களை அந்த உணவு இங்கே எடுத்து வர முடியாத நிலையிலே வாட்டியதாகவும், அந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த பனையை தரித்து அதனுடைய வட்டை பிளந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை இதை காய வச்சு அதிலே மாவிடித்து புட்டு சாப்பிட்ட கதையையும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஆதி காலத்தில் இருந்த எங்களுடைய மூத்தோர்கள். மற்றது இப்பொழுதும் அந்த ஜப்பான்காரன் இங்கே விமானத்தை இறக்கி விடுவான் என்று சொல்லி அந்த வெளிகளிலே அணைகள் போட்ட தடங்களும் இப்பொழுது காட்சிப்படுத்த இருக்கின்றது. இப்பொழுதும் பார்க்கலாம். அப்படியான ஒரு காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றது இந்த போராட்ட காலங்களாலே எங்களுடைய நாடு மிகவும் சீரழிந்து போய்விட்டது. மற்றது இப்பொழுதும் எங்களுடைய கிராமத்தில் இருந்து ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர், இங்கே சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர், திருநாவுக்கரசு சொல்லி அவர் கலாநிதி பட்டம் பெற்றவர். அவரும் யாழ்ப்பாணத்திலே வசிக்கின்றார். அவரும் ஒரு பண்டிதரும் ஒரு சிறந்த கல்வியானும் கூட. மற்றது ஆதி காலத்திலே எங்களுடைய கிராமத்திலே இருந்து ஒரு பெண்மணி இங்கே அந்த காலத்திலே பாடசாலைகள் இல்லாத காரணத்தில் அவருடைய தந்தை அவரை கல்வி கற்பிக்க வேணும் என்று சொல்லி அவரை கொண்டு போய் யாழ்ப்பாணத்திலே சுண்டுக்குழி வித்தியாலயத்திலே சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியை அவரை இணைத்து விட்டார். அவர் அங்கே கல்வி பயின்று அந்த பாடசாலையிலே ஆசிரியராகி அவர் மிஷனரிஸிலே சேர்ந்தபடியால் அந்த பாடசாலையிலே அதிபராகி அவர் பின்பு அவருடைய காலத்திலே முதலாவது யாழ்ப்பாணத்திலே சைக்கிளோட பெற்ற பொன்மணியாகவும், பேட்மிண்டன் முதலாவது விளையாடிய பொன்மணியாகவும், காரோட்ட தெரிஞ்ச பொன்மணியாகவும், ஒரு கலாநிதி டாக்டர் பட்டம் பெற்று இந்தியாவில் போய் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் அங்கே இந்தியாவில் போய் இங்கே ஓய்வு பெற்ற காலத்தின் பிறகு இந்தியாவில் போய் பல்கலைக்கழகத்திலே அவர் அங்கே அவருடைய அங்கே விரிவுரை நடத்தியிருக்கின்றார். வாஜ்பாயினுடைய லக்னோ தொகுதியிலே போய் ஒரு பல்கலைக்கழகத்திலே அங்கேயும் விரிவுரை நடத்தியிருக்கிறார். அவர் ஷாக் என்ற சுறாமீனை பற்றி ஒரு புத்தகம் எழுதினபடியால் அவருக்கு அந்த டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இன்றும் அவருடைய சிறப்பை பார்க்க வேண்டுமா இருந்தால் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே மேற்கு பக்கமாக அமைந்துள்ள வீதியிலே மிஸ் தில்லையம்பல இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி அதிலே அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அங்கே லைப்ரரிக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே அங்கே அவருடைய பெருமையை பார்ப்பதால் பார்க்கலாம். இங்கேயும் எங்களுடைய கிராமத்திலே அந்த காலத்திலே நாட்டுக்கூத்துகள் மிகவும் திறம்பட நடத்தியிருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஆலயங்களிலே நாட்டுக்கூத்து நடத்தியிருக்கிறார்கள். மிகவும் எங்களுக்கு நான் சிறுவதாக இருந்தபோது கூட கேட்டிருக்கின்றேன்.
அவர்கள் அந்த உரத்து பாடுவார்கள், நியாயமான தூரம் அவருடைய பாட்டு கேட்கும். அப்படியான பாட்டுகள் எல்லாம் இங்கே நாட்டுக்கூத்து நடத்தி இருக்கின்றார்கள். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசம் தான் அல்லிராணி கோட்டை என்று வழங்கப்படுகின்றது. நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது இந்த பிரதேசம் மிக பழைய காலத்திலேயே தூர்ந்து போன ஒரு மணல் மேடாக, மண்ணும் கல்லும் முருகைக்கல்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேடாகத்தான், ஒரு பிட்டியாகத்தான் காணப்படுகின்றது. அல்லிராணி வாழ்ந்து ஆட்சி செய்திருக்கக்கூடிய இடம் என்றும் சொல்கிறார்கள். கோட்டையாக இருந்து பிறகு தேவாலயமாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு இப்படி கைவிடப்பட்ட நிலையிலே தூர்ந்து போய் காணக்கூடிய இடத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் அல்லைப்பட்டியிலே மிக முக்கியமான ஒரு பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அல்லைப்பட்டியிலே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கின்ற இடமாகவும் ஒரு தேவாலயத்தையும் தன்னுள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கின்ற பகுதி தான் இது. அல்லைப்பட்டி மெதடிஸ்ட் பாலர் பாடசாலையிலே இருக்கின்றோம். எனக்கு பின்னுக்கு தெரிகின்ற கட்டிடம் தேவாலயமாக காணப்படுகின்றது. அருகிலே பாலர்கள் படிப்பதற்குரிய ஒரு பாடசாலை கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் ஓடி விளையாடுவதற்காகவும் தங்களுடைய ஆற்றல்களை வளர்த்து கொள்வதற்காகவும் வித்தியாசமான விளையாட்டும் பொறிமுறைகளும் இந்த பகுதியிலே காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் மெதடிஸ்ட் தேவாலயத்தையும் அந்த பாலர் பாடசாலையையும் பார்க்கிறோம். இப்போது இந்த மெதடிஸ்ட் பாலர் பாடசாலையினுடைய நிர்வாகியாகவும் இந்த பிரதேசத்திலே நாங்கள் வருகின்ற பொழுது எங்களை வரவேற்றிருக்கக்கூடிய அருட் சகோதரர் நவரத்ன ராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. இந்த பகுதி என்பது மிக பின்தங்கிய ஒரு கிராமமாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கும் அல்லது இப்படியான பாலர் பாடசாலைகளை நிர்வகிப்பதிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே 37 பிள்ளைகள் கல்வி கேட்கின்றார்கள். இது ஒரு பின்தங்கிய இடத்து பாடசாலை. ஆனாலும் மிக உற்சாகமாக நல்ல விதத்திலே இந்த பாடசாலையிலே கல்வி கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் ஒரு சில குறைகள் இருக்கின்றது என்றால் இந்த பழைய கட்டிடம் சரியாக திருத்தப்படவில்லை. அந்த கட்டிடத்தில் உள்ளுக்கு வெடிப்புகளும் இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படை வசதி குறைந்த இடமா இருக்குது இங்கே. ஆனால் நல்ல தாளந்தில் உள்ள பிள்ளைகள் இங்கே கல்வி கேட்கின்றார்கள். எனவே மற்றும் இந்த பாடசாலையானது மிகவும் பழமை வாய்ந்தது. இங்கே 66ஆம் ஆண்டு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை 2 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றார் என்பதை நான் பார்க்கிறேன். இந்த அல்லைப்பட்டி மண்ணிலே நாங்கள் வருகை தந்ததிலே இருந்து இதனுடைய வரலாறுகளை தேடி திரிந்த போது பலரும் பலவிதமான வரலாறுகளை சொன்னார்கள். ஆனால் இங்கே பலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து இந்த மண்ணினுடைய உண்மையான ஆதி வரலாறுகள் கூட உறங்கிக் கொண்டிருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அவர்களை சில வேளைகளிலே எழுப்பி கேட்டால் அவர்கள் இந்த மண்ணினுடைய உண்மையான வரலாறுகளை கூட எங்களுக்காக சொல்லுவார்கள். நாங்கள் இந்த நிறைவான இடத்திலே இருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஞ்சீவன். வணக்கம் நேயர்களே.